அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீராமஜெயம். நம்மளுக்கு இன்னைக்கு என்ன தலைப்பு கொடுத்துருக்காங்கன்னா, ராவணனின் வீழ்ச்சி இது தர்மத்தின் வெற்றியா ஆணவத்தின் அழிவா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கேள்வியிலே பதில் இருக்குது. கண்டிப்பாக ராமாயண கதை ஆணவத்தின் தோல்வி, தர்மத்தின் வெற்றி. இது எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ பஞ்சவடி பக்கம் சூர்பனகை போகிறாங்க. அங்கே ராமர், லக்ஷ்மணர், சீதை இருக்காங்க. அப்போ ராமரோட அழகை பார்த்து மயங்கி சூர்பனகை ராமர்கிட்ட என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்கிறாங்க. ராமர் நானே ஒரு தவசி, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிடுறாரு. அப்போ அடுத்து லக்ஷ்மணர்கிட்ட போய் கேட்குறாங்க சூர்பனகை, என்னைய கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு. லக்ஷ்மணருக்கு பயங்கரமாக கோபம் வந்துடுது. நானே ஒரு தொண்டன், நீ எனக்கு தொண்டு செய்ய போறியா, ஓடிப்போ அப்படின்னு விரட்டி விட்டுறாரு. அப்போ லக்ஷ்மணர் சூர்பனகையோட மூக்கை அறுத்துறாரு. அப்போ சூர்பனகை அழுதுகிட்டே போய் ராவணன்கிட்ட சொல்கிறார் நடந்ததெல்லாம். அப்போ ராவணன் என்ன கேட்குறாருன்னா, நீ என்ன செஞ்ச அப்படின்னு கேட்குறாரு. அப்போ சூர்பனகை ராமர் மேலே கொண்ட காதலை சொல்லாமல், அங்கே சீதை இருக்கா, அவள் ரொம்ப அழகாக இருக்கா, நீ அவளை தூக்கிட்டு வா, நீ கல்யாணம் பண்ணிப்போ அப்படின்லாம் ஆசை வார்த்தையாக சொல்கிறா. இப்போ நீதிமானாக இருக்க ராவணன் மனசு மாறிடுது. சீதை மேலே அவருக்கு ஆசை வந்துடுது. சீதையை சிறைப்பிடிக்க நினைக்கிறாரு. அப்போ ஒரு மாய உருவெடுத்து போய் சீதையை சிறைப்பிடிச்சிட்டு வந்துடுறாரு. அப்போ சீதையை மீட்க ராமர், லக்ஷ்மணர் அங்கே வர்றாங்க. ஆனால் ராவணன் விடலை. இப்போ இந்த இடத்துல தான் போர் ஆரம்பமாகுது. இந்த மாதிரி சீதையை ராவணன் நினைக்கையிலே ராவணனோட வீழ்ச்சி ஆரம்பமாயிடுச்சுங்கிறத நம்ம பார்க்கலாம். அதனால தான் அந்த காலத்துலேயே சொல்லியிருக்காங்க, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. அது ராவணனுக்கு நல்லாவே பொருந்தது. இப்போ நம்ம ராவணனோட வீழ்ச்சி எப்படி நடக்குதுன்னு ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கும்பகர்ணன், ராவணனோட தம்பி, அவரை போருக்கு போக சொல்லி ராவணன் சொல்கிறாரு. அப்போ கும்பகர்ணன் நீ இந்த செயலை செய்கிறதுனால நம்ம குலமே அழிய போகுது, சீதையை நீ விட்டுரு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நம்ம ராவணன் கேட்க மாட்டாரே, கண்டிப்பாக கேட்கலை. அப்போ கும்பகர்ணன் போருக்கு போகிறாரு. போகையில் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு போருக்கு போகையிலையும் நான் சென்று வருகிறேன், வென்று வருகிறேன்னு சொல்லுவேன். ஆனால் இந்த போருக்கு போகையில் நான் அப்படி சொல்லலை, ஏன்னா நான் விருப்பம் இல்லாமல் தான் இந்த போருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ போகிற இடத்துல விபீஷ்ணரை பார்க்குறாரு. அப்போ விபீஷ்ணர்கிட்ட கும்பகர்ணன் என்ன சொல்கிறாருன்னா, நீ அறிவை கொண்டு யோசித்து தர்மத்தின் பக்கம் நிற்கிற, நான் ராவணன் போட்ட சாதத்தை சாப்பிட்டதுனால இந்த சரீரம் சொல்கிறத நான் கேட்குறேன், ராவணனுக்காக நான் போராட வந்திருக்கேன் அப்படின்னு ரொம்ப கவலையோடு சொல்கிறாரு. இந்த இடத்துல கும்பகர்ணன் ரொம்ப பலசாலி, நல்ல சாப்பிட்டு நல்ல பலமாக இருக்கார். அங்கே இருக்க மலையெல்லாம் பிச்சு எரியிறாரு, எல்லாத்தையும் தூள் ஆக்குறாரு. அப்போ அந்த வானர கூட்டம்லாம் பயந்து ஓடுது. இந்த இடத்துல தான் அந்த ஃபேமஸான டயலாக் வருது. என்னென்னா, வானர கூட்டம்லாம் என்ன சொல்லி ஓடுதான், ராமன் ஆண்டா என்ன, ராவணன் ஆண்டா என்ன அப்படின்னு சொல்லி ஓடுதான். இந்த மாதிரி கம்பர் இந்த காட்சியை வர்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் நல்ல சண்டை நடக்குது. அதில் கும்பகர்ணன் வீர மரணம் அடைஞ்சிடுறாரு. அதுக்கடுத்து ராவணன் என்ன செய்கிறான், தான் பையன் இந்திரஜித்தை போருக்கு அனுப்புகிறான். அப்போ இந்திரஜித்தும் என்ன சொல்கிறாரு, நீ தயவுசெய்து சீதையை விட்டுரு, இதை நான் பயந்து சொல்லலை, உங்களோட நன்மைக்காக தான் சொல்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. ஆனாலும் நம்ம ராவணன் கேட்க மாட்டாரே, அதனால் இப்போயும் கேட்கல. அப்போ இந்திரஜித் போருக்கு போகிறாரு, பிரம்மாஸ்திரத்தை விடுறாரு. அப்போ அங்கே இருக்க வானர கூட்டமெல்லாம் செத்து விழுந்துருதான். ராமர் தவிர மற்றவங்க எல்லாருமே மயக்கம் அடைஞ்சிடறாங்களாம். அப்போ ஜாம்பவான் அனுமனை கூப்பிட்டு, நீ இமயமலை உச்சிக்கு போய் அங்கே இருக்க சஞ்சீவகரணி, விசல்யகரணி, சந்தானகரணி அப்படிங்கிற மருத்துவ செடியெல்லாம் நீ கொண்டுட்டு வா, அது மூலமாக தான் இவங்களெல்லாம் நம்ம காப்பாற்ற முடியும்னு சொல்கிறாங்க. அனுமாரும் அப்படியே விஸ்வரூபம் எடுத்து பறந்து போய் அந்த செடியெல்லாம் கொண்டாந்து வானர கூட்டத்தையும் மக்களையும் காப்பாற்றிடுறாங்க. இப்போ என்னன்னா, இந்திரஜித்துக்கும் லக்ஷ்மணனுக்கும் சண்டை நடக்குது. அப்போ விபீஷ்ணன் அப்போ லக்ஷ்மணன் என்ன செய்கிறாருன்னா, பிறைமுக அம்பு அதை எடுத்து தான் மனசார வேண்டிக்கிட்டு என்ன சொல்கிறாருன்னா, என் ராமர் அறமூர்த்திங்கிறது உண்மைனா, பல வேதங்களும் கற்று தெளிஞ்சவங்க கும்பிடுற பரம்பொருள் என் அண்ணன் அப்படின்னா, இந்த வில்லு போய் இந்திரஜித் தலையை துண்டிக்கணும் அப்படின்னு சாமி கும்பிட்டு அனுப்புகிறாரு. அப்போ அந்த வில்லு போய் இந்திரஜித் தலையை துண்டிச்சிருது. இந்த மாதிரி இந்திரஜித்தும் செத்து போயிடுறாங்க. அப்போ ராவணனோட ஆணவத்தால் தான் தம்பி கும்பகர்ணனை இழந்துடுறாரு, இந்திரஜித்தை இழந்துடுறாரு. ராவணனோட மனைவியும் மண்டோதரியும் எவ்வளவோ கெஞ்சுறாங்க, இந்த மாதிரி செய்யாதீங்கன்னு. ஆனால் ராவணன் கேட்கவே இல்லை. அதுக்கப்புறம் என்னன்னா, ராவணனுக்கும் ராமருக்குமே நேரடியாக போர் நடக்குது. இப்போ
விபீஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா ராமர்கிட்ட ராவணனோட தோல் மேலே இருக்க வில்லை நீங்கள் எடுத்துருங்க, அப்போ தான் ராவணனை ஜெயிக்க முடியும்னு சொல்கிறாரு. அப்போ ராமர் வந்து சாமி கும்பிட்டு நான் ஏகபத்தினி வரதன் என்பது உண்மைனா இந்த வில்லு போய் ராவணன் தலையை துண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. அந்த வில்லும் போய் ராவணன் தலையை துண்டிச்சிது. இந்த மாதிரி ராவணன் வந்து தன்னோட ஆணவத்தால் அதர்மத்தால் அழிஞ்சு போகிறாரு. நம்ம எப்பயுமே தர்மத்தின் பக்கம் நிற்கணும். இதுதான் ராமாயணம் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குற கதை. ராமர் தர்மத்தின் வழி நின்று ஜெயிக்கிறாரு. நாம் அனைவரும் ராவனின் திருவடியை பற்றி வணங்குவோம். நன்றி, வணக்கம்.